திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்துள்ளது KN கண்டிகை பகுதி. ரயில்வே கேட்டை கடந்து ஊருக்குள் நுழைந்தவர்கள் அன்று அந்த கோர காட்சியை பார்த்திருக்கிறார்கள். மொத்த ஊரும் கூடி நின்று வேடிக்கை பார்க்க விவசாய நிலத்தில் இரத்த வெள்ளத்தில் கிடந்தது ஒரு ஆண் சடலம். அரிவாள் வெட்டு விழாத பகுதியே இல்லை என சொல்லும் அளவுக்கு கொடூரமாக வெட்டப்பட்டு கிடந்தது அந்த சடலம். சடலத்தை பாயில் சுற்றி தூக்கிய போலீசார் பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்திருக்கிறார்கள். கொல்லப்பட்டவர் சிவக்குமார். 33 வயதான இவர் லாரி ஓட்டுநராக வேலை பார்த்து வந்திருக்கிறார். இவருக்கு திருமணமாகி மனைவியும் ஒரு மகளும் இருக்கிறார்கள். இவரது தந்தைக்கு சொந்தமாக விவசாய நிலம் இருப்பதால் அவ்வப்போது தந்தையின் தோட்டத்து வீட்டிற்கு வரும் சிவக்குமார் மது அருந்திவிட்டு அங்கே ஓய்வெடுப்பது வழக்கம். அப்படித்தான் சம்பவம் நடந்த அன்றும் தோட்டத்து வீட்டிற்கு வந்த சிவக்குமார் மது அருந்தி இருக்கிறார். அப்போது திடீரென அங்கு வந்த ஒரு கும்பல் சிவக்குமாரிடம் வாக்குவாதம் செய்திருக்கிறது. ஒரு கட்டத்தில் வாய் தகராறு முற்றிய நிலையில் அந்த கும்பல் அரிவாளை உருவியிருக்கிறது. சுத்து போட்டதை அறிந்து சுதாரித்த சிவக்குமார் தப்பியோடி இருக்கிறார். ஆனால் அவரை விடாமல் துரத்திச் சென்ற கும்பல் விவசாய நிலத்தில் மடக்கி பிடித்து சரமாரியாக வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பித்து ஓடியிருக்கிறது. சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் ஓடி வந்து பார்த்தபோது சிவக்குமார் சடலமாக கிடப்பதை கண்டு பதறிப்போய் காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்திருக்கிறார்கள். குற்றவாளிகள் தப்பி ஓடிய திசைகளை போலீசார் தீவிரமாக தேடி வந்த நிலையில் திடீரென ஒருவர் காவல் நிலையத்தில் சரணடைந்திருக்கிறார். அது வேறு யாரும் அல்ல, கொல்லப்பட்ட சிவக்குமாரின் சொந்த தம்பி தேவேந்திரன். அவரிடம் நடந்த விசாரணையில் கொலைக்கான உண்மை மொத்தமாக வெளிவந்திருக்கிறது. சில மாதங்களுக்கு முன்னதாகத்தான் தேவேந்திரனுக்கு திருமணம் நடந்திருக்கிறது. இதனையடுத்து மாப்பிள்ளையின் அண்ணன் என்ற முறையில் சிவக்குமார் அடிக்கடி சம்மந்தி வீட்டிற்கு சென்று வந்திருக்கிறார். இந்த நிலையில்தான் யாரும் எதிர்பார்க்காத ஒரு பூகம்பம் குடும்பத்திற்குள் வெடித்திருக்கிறது. தம்பியின் மாமியாரோடு சிவக்குமாருக்கு பழக்கம் ஏற்படவே ஒரு கட்டத்தில் அது தகாத உறவாக மாறியிருக்கிறது. இந்த விஷயம் குடும்பத்தினருக்கு தெரியவர மொத்த குடும்பமும் சேர்ந்து சிவக்குமாரை கண்டித்திருக்கிறார்கள். ஆனால் அவரும் சரி, அந்த மாமியாரும் சரி, உறவை முறித்துக் கொள்வதாக இல்லை. அடிக்கடி தனிமையில் சந்தித்து வந்ததால் ஊருக்குள் 4 பேர் 4 விதமாக பேசத் தொடங்கி இருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக தேவேந்திரனால் வெளியே தலை காட்ட முடியவில்லை. பல முறை தேவேந்திரன் சிவக்குமாரை எச்சரித்திருக்கிறார். இதனால் இருவருக்கும் மோதல் வெடித்திருக்கிறது. இந்த நிலையில்தான் திருந்தாத அண்ணனை தீர்த்து கட்டுவதென முடிவு செய்திருக்கிறார். சம்பவத்தன்று அண்ணன் தந்தை வீட்டில் குடித்துக் கொண்டிருப்பதை அறிந்த தேவேந்திரன் தனது நண்பர்கள் சிலரை அழைத்துக் கொண்டு வந்து ஓட ஓட வெட்டி கொலை செய்திருக்கிறார். இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் தேவேந்திரனை கைது செய்து தொடர் விசாரணை நடத்தி வருகின்றனர்.